Hi students, this is Mahalakshmi. இன்னைக்கு நாம area related to circlesல third question பார்க்கலாம். Already introduction and two questions upload பண்ணியிருக்கேன். So just அதை go through பண்ணிட்டு வாங்க. அப்பதான் இது ஈஸியா இருக்கும். The question is, the length of the minute hand of a clock is 14 centimeter. Find the area swept by the minute hand in 5 minutes ன்னு கேட்டிருக்காங்க. So length of the minute hand of a clock. அப்பனா first நம்ம ஒரு circle draw பண்ணிக்கணும். minute handனா நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த 14 சென்டிமீட்டர்ன்றது எதை ரிப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிளாக் ட்ரா பண்ணிக்கிறேன். டயக்ராம் வரைஞ்சி போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கொஷின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றது புரியும். என்ன கேட்குறாங்க, என்ன கிவனா இருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால போட முடியும். ரைட்? ஸோ மினிட் ஹேண்டுன்றது இப்போ நான் இங்க போட்டுக்கிறேன். தென் இது வந்து ஆர் ஹேண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மினிட் ஹேண்டுன்றதா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது சர்க்கிள்க்கு என்னவா இருக்கும், ரேடியஸாக இருக்குமா? எஸ். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஸ்வெப்ட் பை த மினிட் ஹேண்ட் இன் 5 மினிட்ஸ். இப்போ இங்கேருந்து இந்த மினிட் ஹேண்ட் வந்து மூவ் ஆகி, ஸோ இப்போ இந்த 5 மினிட்ஸ் தள்ளி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த போர்ஷன், ஓகே, அப்போ பாருங்க 2 ரேடியஸ் ஒரு ஆர்க் இருக்கா, அப்போ இது பேர் தான் நம்ம செக்டார்னு சொல்லுவோம். கரெக்டா? தெரியலனா நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த ஏரியா வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு போகும்போது எவ்வளோ இருக்கும், இந்த ஏரியா ஆஃப் ஏ செக்டார் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்? ஸோ அப்போ இதனுடைய ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. இந்த ஆங்கிள் தீட்டா வந்து தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிக்கலாம். தீட்டா கண்டுபிடிச்சாதான் நம்ம ஏரியா ஆஃப் ஏ செக்டாரோட ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். அதனால தான் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஜஸ்ட் நான் இங்கே தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மைனர் செக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் வந்து 14 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு உள்ள இந்த சப்டெண்ட் ஆகிற ஆங்கிள் தெரிஞ்சாதான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன்னா தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயருக்கு ஆர் இருக்கு, பை இருக்கு, தீட்டா வந்து இல்லை. ஸோ தீட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மினிட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த 1 hour ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், 60 மினிட்ஸ் எடுக்குமா? அப்போ மினிட் ஹேண்ட் இன் 60 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகும், 360 டிகிரி. ஒரு சர்க்கிளோடைய ஃபுல் ரொட்டேஷன் 360 டிகிரி, இங்கே வந்து 60 மினிட்ஸ் எடுக்கும். அப்போது 1 மினிட்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாம். 1 மினிட்டுக்கு நம்ம போட்டோம்னா 60 மினிட்க்கு 360 டிகிரி. அப்போ 1 மினிட்க்கு 360 பை 16 போடலாமா? 0 கட் பண்ணிடுங்க. 6 1s are 6 6 are. ஸோ அப்போ 1 மினிட்டுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு, 6 டிகிரி. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க, 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்போ 5 மினிட்ஸ்க்கு போட்டுக்கலாமா? ஜஸ்ட் மல்டிப்ளை பை 5. 5 இன்டூ 6. 5 6 ஆர் 30. அப்போ இதுதான் என்னது, நம்மளுடைய தீட்டா. ஸோ தீட்டா இதனுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஏரியா ஸ்வெப்ட் பை த மினிட் ஹேண்ட். ஸோ ஏரியா ஆஃப் ஏ செக்டார் ஃபார்முலால போட்டுடலாம். இங்கே ஆறுன்றது தான் என்னது, மினிட் ஹேண்டை ஆட் பண்ணுது. சரியா? ஸோ அதனால தான் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் போட்டிங்கன்னா என்ன கொஷினை கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ ஏரியா ஆஃப் செக்டாரோடைய ஃபார்முலா தீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஸோ தீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 30 டிகிரி பை 360 டிகிரி. பையோடைய வேல்யூ 22/7 உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆரோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 14 2 டைம்ஸ் எழுதுங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ 7 1s are 7 2s are 0 கட் பண்ணிடுங்க. 3 1s are 3 12s are, தென் 2 1s are 2 6 are, அகைன் 2 3s are 2 7s are 14. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது, 22 இன்டூ 7 வந்து 154 வருது, டிவைடட் பை 3. டெசிமலில் போடணும்னு அவசியம் இல்லை. சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் தான் நம்ம பிரிப்போம். 1/4, half, 3/4. அதனால ஃப்ராக்ஷன்லேயே விட்டுறலாம். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏரியா. ஏரியாவோட யூனிட் என்னன்னு சொல்லியிருக்கேன், எஸ், ஸ்கொயரில் தான் எழுதணும். எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ஆர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஏதாவது ஒரு யூனிட் எழுதுனா போதும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தெரியணும்னு 2 யூனிட் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் த கிவன் third question. Right? Thank you.